ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்துட்டு நம்ம ஒரு நெக் பீஸ் எப்படி தைக்கிறது, அதே மாதிரி ஓப்பன் பீஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ப்ளவுஸுக்கு ஃபினிஷிங் தான் முக்கியம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு இதுவுமே வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஸ்லீவ்ல வந்து ஒரு ஜாயிண்ட் வந்திருக்கு. அப்போ இந்த ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கும்போது இதை எப்படி வந்து நம்ம ஜாயிண்ட் போடணும் அப்படின்னு. இப்போ இது வந்து நமக்கு அவுட்டர்ல தான் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒரு சிலது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே இருந்தே நமக்கு ஜாயிண்ட் வரும். அந்த மாதிரி வரும்போது நம்ம மேக்சிமம் கைக்கு வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் குறுக்கு பீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கை வந்து எப்போ பார்த்தாலும் ஏதோ பிடிச்சிட்டு இருக்க மாதிரி டைட்டாக இருக்க மாதிரியே இருக்கும். ஒரு ஃப்ரீனஸ் இருக்காது, எக்ஸ்பெண்ட் ஆகாது துணி. அதனால நீல வாக்கில், அதாவது கரைப்பகுதி வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நம்ம எப்படி பேக் கட் பண்ணுறோமோ அதே மெத்தடில் தான் நம்ம ஸ்லீவுமே கட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம மேக்சிமம் துணி வந்து நீல வாக்கில் தான் நம்ம அளக்குறோம். 1 மீட்டர் வேணும், 1.25 வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நீல வாக்கில் தான். அப்போ கையினுடைய நீளம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத் சேர்த்து தான் எடுத்துக்கணும். குறுக்க போட்டு வெட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளே இல்லாமல் கை வந்து அசைக்கிற இது நம்ம எப்பவுமே கையில தான் நம்ம எல்லா வேலைகளையுமே செய்வோம், அசைச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து அது இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும். அப்போ அந்த ஃபீல் வராமல் இருக்கணும், நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நம்ம உடம்புனுடைய அசைவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தும் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெயிட்ல தான் நம்ம கிளாத் கொடுக்கணும். அதாவது ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெயிட் தான், பேக்கும் ஸ்ட்ரெயிட் தான். ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் போடலாம், கிராஸ் மீன்ஸ் நம்ம கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கிராஸாக போடலாம். ஏன்னா குறுக்க வாக்கில் இருக்க கிளாத்தையும் நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பாதி குறுக்க வச்சு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுறதையும் நம்ம கிராஸ்ன்னு சொல்லுவோம். அதனால எந்த கிராஸ் அப்படிங்கிறது ஃப்ரண்ட் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் கிராஸ் கட்டிங் அப்படின்னா நம்ம துணியை வந்து கிராஸாக போட்டு பஸ்ட்டு ஹெவி பஸ்ட்டாக இருக்கவங்களுக்கெல்லாம் அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆகிறதுக்காக நம்ம கொடுக்கறது. ஆனால் கிராஸ் வைஸ் அப்படின்னாவே நமக்கு வந்துட்டு குறுக்கா வர லைன் தான், ஸ்ட்ரெயிட் லைன், கிராஸ் லைன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அப்போது நம்ம கைக்கு பொறுத்த வரைக்கும் நீல வாக்கில் தான் நம்ம கொடுக்கணும். பிகினர்ஸாக இருக்க உங்களுக்கு நம்ம வந்து பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது தான் ஒவ்வொரு துணியை நீங்கள் எடுக்கும் போதும் அது எப்படி இருக்குது, எந்த இதில் போட்டு நம்ம கட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு புரியும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்கிற வீடியோஸை வந்து நீங்கள் விடாமல் உங்களுக்கு என்ன டவுட்ஸோ அதை ரிப்பீட் பண்ணி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு போன அனுபவம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போடுறோம். இது ஜாயிண்ட் அப்படிங்கும்போது எப்பவுமே ஆப்போசிட்டில் தான் நம்ம வைக்கணும். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி வைக்கணும். எங்கே ஜாயிண்ட் போட்டாலும், இங்கே வச்சு ஜாயிண்ட் போட்டாலும் சரி, இங்கே போட்டாலும் சரி, அல்லது இப்படி திருப்பி இங்கே மேல் பக்கமாக போட்டாலும் இப்படி போட்டாலும். ஏன்னா லைனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம ரைட் சைடு ராங் சைடு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எப்படி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சாட்டின் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லைனிங் கொடுக்கும்போது ஷைனிங்காக இருக்கிற பகுதி வந்து மேலே வரணும், அதாவது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்க இது வந்து கீழே வரணும். ஏன்னா சாட்டின் கிளாத் வந்து நம்ம லைனிங் கொடுக்கறதே வந்து அந்த ஷைனிங் வந்து மேல் பகுதியில் தெரியணுங்கிறதுக்காக தான். அதனால் அதில் ஓவர்லாக் போடுறது, அந்த மடித்து தைக்கிறதெல்லாம் மேல் பக்கம் வர்றது அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா நெட்டடில் தைக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் தைக்கணும். எந்த பகுதி மேலே ஷைனிங்காக தெரியணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைக்கணும். இப்போ இதில் வந்து நான் இதை வந்து ஜாயின் போடுறேன். இதை வந்து இந்த போர்ஷனில், அதாவது மேலே வந்து கிளாத் விட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம அதை ஷேப் பண்ணி கட் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயும் நீங்கள் வச்சுக்கோங்க, இப்படி கொஞ்சம் ஷேப் வச்சுக்கோங்க. ஏன்னா இது சின்ன ஜாயிண்ட்டுங்கிறனால பிரச்சனை இல்லை, பெருசாக வரும்போதும் இங்கே வந்து அதிகமாக நீங்கள் கிளாத் விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயும் இதை வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க, அல்லது நகத்தில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா படிமான தையல் போட்டிங்கன்னா தான் கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும்.
இதை இப்படி மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் இங்க எக்ஸஸா இருக்கிறத நம்ம கரெக்டான பொசிஷன்ல வச்சு நம்ம கட் பண்ண முடியும். கரெக்டா இந்த நாச்சஸ் எல்லாம் ஈவனா வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் வந்து எப்படி ஃபோல்டு பண்றீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதை உள்பக்கமா ஜாயின் பண்ணும்போது அதையும் உள்பக்கமா தான் மடிக்கணும். இதை வந்து இது மேல வச்சுக்கோங்க. இப்ப இது இந்த பகுதி வந்து மேல தெரியணும். அப்பதான் அந்த அளவு வச்சு நம்ம கீழே இருக்கிறதையும் நம்ம கட் பண்ணுவோம். இதுல எக்ஸஸா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து இதே அளவுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி தான் நீங்க பெருசா இங்க வரும்போதும் இதை எக்ஸஸா விட்டுட்டு இதை கரெக்டா இந்த ஃபோல்டிங்ல கொடுத்துட்டு அந்த மேல் பகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணுவோம். அதனாலதான் ஒன் சைடு ஜாயின் போடுறோம். ரெண்டு சைடும் ஜாயின் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்க எவ்வளவு கிளாத் விடுறது, அதாவது ஒரு 1.5 இன்ச் அப்படின்னா அதை நீங்க கால்குலேஷன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லாட்டினா ஒரு ஸ்லீவனுடைய அளவே நமக்கு தெரியாம போயிடும். ரெண்டு பக்கமுமே ஜாயின் போடுற மாதிரி இருந்தா. அதனால லைனிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆஃபா வந்தாலும் ஒன் சைடு ஜாயின் போட்டீங்க அப்படின்னா தான் ஒன் சைடு வந்து ஸ்லீவனுடைய ஆம்ஹோல் ரவுண்டு, அதே மாதிரி அதனுடைய கையினுடைய சுற்றளவு இது எல்லாத்தையுமே நம்ம மார்க் பண்ண முடியும். அந்த இதுல வச்சுதான் நீங்க அடுத்த இதை வந்து ரெடி பண்ணி கட் பண்ண முடியும். அதனால எப்பவுமே ஒன் சைடு ஜாயிண்டாவே போட்டுக்கோங்க. ஒரு பார்டர் வச்ச பிளவுஸ் வருது, அந்த மாதிரி மேல இருக்க கிளாத்துக்கெல்லாம் நீங்க ஒன் சைடு வச்சீங்க அப்படின்னா ஒரு சைடு ஃபுல்லா ஜாயிண்ட் போச்சு அப்படின்னா பார்டர் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது கட் ஆகும். அதனால அந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்க டபுள் சைட் போட்டுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த ஜாயிண்ட் உள்பக்கம் போயிடணும். ஆனா லைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயிண்ட் வந்து ஒன் சைடு போட்டீங்க அப்படின்னா தான் அதனுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். இப்ப இதுல வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கீழே வந்து ஃபோல்டிங் டைப்ல வேணும் அப்படின்னா நீங்க எப்பவுமே இதுல ஒன்னா எக்ஸஸா கிளாத் கொடுத்துட்டு அடிச்சு திருப்பிட்டு அதை ஃபோல்டிங் கொடுத்துருங்க. இல்ல நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இதே மாதிரி இந்த நாச்சுல இருந்து இந்த நாச்சு வரைக்கும் தையல் போட்டு படிமான தையல் போட்டு நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம். இதை எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த கையை பொறுத்த வரைக்கும் பேக் ஆம்ஹோல் வந்து இந்த சைடு வச்சிருக்கேன், ஃப்ரண்ட் ஆம்ஹோல் வந்து நம்ம சைடு வச்சிருக்கேன். இப்போ அடுத்தது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை ஃபேஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆம்ஹோலும் அதுக்கப்புறம் பேக் ஆம்ஹோலும் வர மாதிரி நான் வைக்கும்போது உங்களுக்கு ரைட் லெஃப்ட் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வராது. அது மாறவும் மாறாது. ஏன்னா அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ரெகுலரா எவ்வளவு பிளவுசஸ் தைச்சாலுமே நிறைய பேருக்கு வர அந்த சைடு ப்ராப்ளம், அதாவது முன்கை பின்கை மாற்றி தைச்சிட்டேன், ஃப்ரண்ட்ல ரைட் லெஃப்ட் மாற்றி வச்சுட்டேன், யோக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தைச்சிட்டேன் அப்படிங்கிற பிரச்சனையே வராது. ஏன்னா பிகினர்ஸுக்கு அது ரொம்ப முக்கியம். எவ்வளோ இதா இருந்தாலும் அந்த தப்பு தான் அடிக்கடி வரும். அதனால இதை வந்து நீங்க பேசிக்லயே இதை கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போக போக அந்த ப்ராப்ளம் வராது. இப்போ இதுல வந்து நான் ஸ்டிச் போடுறேன். இந்த ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா மேலதான் இருக்கு, அடிச்சு திருப்பும் போது அது உள்ள போயிடும். இப்போ நீங்க இந்த ஃப்ரண்ட் ஆம்ஹோல் இங்க வந்துச்சு அப்படின்னாவே இந்த ஜாயிண்ட் நமக்கு மேல் பக்கம் கரெக்டா வந்துடும். இதுக்கு வந்து நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்தாலும் அகலம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்பதான் கை வந்து கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்படி ரெண்டு ரெண்டு இதா வர்றது எல்லாமே, அதாவது பட்டி, ஃப்ரண்ட் பீஸு, ஸ்லீவ், இது எல்லாமே
நம்ம வந்து செட்டா அப்படியே முடிக்கணும். ஏன்னா ஒண்ணு தச்சு இதுல இருந்து எடுத்துட்டு அடுத்தது வைக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால இதை வச்சு ஸ்டிச்சிங் முடிக்கும் போதே அடுத்ததை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்ஃபியூஷன் வராது. இதுல வந்து நீங்க இங்க நீடில் அளவுக்கு நீங்க தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்ல இங்க கொஞ்சம் தள்ளி லைட்டா ஹெம் பண்ற மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க ஒரு ஸ்டிச் நீங்க போட்டாதான் ஏதாவது தண்ணியில போட போட மெயின் கிளாத்லயும் லைனிங் கிளாத்லயும் ஏதாவது ஒரு வேரியேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்க இருக்கிறது வந்து இந்த எண்ட்ல வந்து அஃபெக்ட் பண்ணாது. இல்லாட்டினா இந்த எண்டு வரைக்கும் இப்படி சுருண்டுட்டு வந்துடும். அது வந்து நம்ம அந்த ப்ராப்ளம் அப்படிங்கும் போது அதை மெயினா ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வாஷ் பண்ணி நல்லா அயன் பண்ணி இழுத்துதான் நம்ம தைக்கிறோம். அதையும் மீறி 2 கிளாத்தும் சப்போஸ் அதுல செட் ஆகல அப்படின்னா இந்த கீழே இருக்க லைனிங் வந்து இழுத்துட்டு கீழே வர ஆரம்பிச்சிடும். இல்லாட்டினா மேல இருக்க லைனிங் வந்து இழுத்துட்டு கீழே அந்த மாதிரி வராம இருக்கணும்னா கொஞ்சம் மேல ஒரு 1 இன்ச்ல நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது வெளியில தெரியாம இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து பிளெயினா ஹெம் கூட நீங்க பண்ணிக்கலாம். இதுல வந்து நான் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்க தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்க ஹெம் பண்ணிட்டு பிரிச்சு விட்டுக்கலாம், இல்லாட்டினா நீங்க சின்னதா தையலே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தையல் வந்து போட்டுக்கலாம், அதாவது எட்ஜ் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நமக்கு உள்ள தள்ளி வரக்கூடாது. எப்பவுமே நான் சொல்ற மாதிரி எந்த அளவுக்கு உங்களால ஓரமா போட முடியுதோ சுருக்கம் வராம அந்த அளவுக்கு போட்டீங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். இல்லாட்டினா நீங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது இல்ல நெக் பீஸ் வைக்கும் போதெல்லாம் நீங்க ஃபோல்டு பண்ணும்போது உள்ள தள்ளி போட்டிருந்தீங்கன்னா அந்த தையல் வந்து என்ன ஆகும்னா நம்ம பிளவுஸுக்கு மேல தெரியும். அப்ப அதை பிரிக்கும் போது இழுத்தோம் அப்படின்னா சுருக்கமா வந்துடும். அதனால மெயினா நீங்க போடுற அந்த எட்ஜ் ஸ்டிச் அதாவது ஓரத்தையல் வந்து எந்த அளவுக்கு உங்களால ஓரமா போட முடியுதோ அந்த அளவுக்கு நீங்க ஓரமா போட்டுக்கோங்க. இந்த ஓரத்துல இருக்கிற மெயின் கிளாத்தை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணும்போது அவசரப்பட்டு லைனிங்கை கட் பண்ணிடக்கூடாது. எப்பவுமே இந்த மேல் கிளாத்தை மட்டும்தான் நீங்க வெட்டணும். இப்போ இந்த நாச்சை வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு ஸ்லீவ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 2 நாச்சும் கரெக்டா வரணும். இந்த நாச்சும் சென்டர்ல கரெக்டா வரணும். துணியில வந்து எங்கேயுமே இந்த லூஸோ சுருக்கமோ வரக்கூடாது. அதே மாதிரி இதுலயும் நல்லாவே இப்படி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த சுருக்கமும் வராது. அதுக்கப்புறம் நீங்க எட்ஜ் ஸ்டிச் போட்டீங்கன்னா தான் இது சும்மா லைட்டா இப்படி கிராஸ் வச்சு போட்டுட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மேல வந்து சுருக்கம் அப்படியே ஃபார்ம் ஆகும். லைனிங்கும் மேல் கிளாத்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. அதனால மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் இதை நல்லா இப்படி உதறி விட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா அதுல வந்து படிமானமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த எட்ஜ் ஸ்டிச்சும் அதே மாதிரி ஓரமா போட்டுக்கோங்க. இங்க கொண்டு வந்து முடிக்கும் போது ஏதாவது ஒரு ஃபிளீட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாவே நீங்க வந்து வச்சிருக்கிற கிளாத்ல வந்து மேல் பக்கம் லைட்டா ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோல்டிங்கோ ஒரு சுருக்கமோ விழுன்னு தான் அர்த்தம்.
ஏன்னா அது கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகல. அதனாலதான் கடைசியில ஏதோ ஒரு கிளாத் வந்து அதிகமாகும். ஒன்னா மெயின் கிளாத் அதிகமாகும், இல்லாட்டினா லைனிங் கிளாத் அதிகமாகும். இப்படி சுத்தி ஸ்டிச் போட்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு ஃபோல்டு மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபடியும் ஒரு தடவை அயன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த எக்ஸஸா இருக்கிறத வந்து ஒன் சைடா நம்ம தள்ளி விட்டுறலாம். அப்படி இல்லாட்டினா தைச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு மடிப்பு மாதிரி நமக்கு விழும். அதே மாதிரி இந்த நாட்சஸை வந்து கரெக்டா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்க ஃபோல்டு பண்ணிட்டு ரெண்டு ஸ்லீவுமே நம்ம ஒரே மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம தையல் எல்லாம் நம்ம ஒரே மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னாவே ஸ்லீவும் கரெக்டா நமக்கு ஃபினிஷிங் கரெக்டா வந்துடும். இப்போ இதனுடைய கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு இதுல நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இதுதான் கையினுடைய சுற்றளவு. 11 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதை நீடில்ல வச்சு நீடில்ல வந்து நம்ம மார்க் போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது நீங்க ஸ்டிச் பண்ணும்போது மறுபடியும் மெஷர் பண்ண தேவையில்லை, அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்தா அந்த ஜாயிண்ட் எப்படி நம்ம கரெக்டா போடணும், அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம மெயின் கிளாத்தோட அடிச்சு திருப்பணும், அந்த எட்ஜ் ஸ்டிச் எப்படி போடணும், ஃப்ரண்ட் பேக்கு மாறாம எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.